காலத்தில் எனக்கு ரொம்ப இங்கிலீஷ் ரொம்ப விருப்பம். அதனால் டீச்சர்ஸ் எல்லாம் இது வந்து இந்த நாள் நீங்கள் ஆசிரியர்களுக்கு கொண்டாடுறோம். டீச்சரையும் நான் நினைக்கிறேன். என்னோடய டீச்சர் வந்து எவ்வளோ ஆங்கிலத்தில் வந்து கம்மியாக இருக்கேன், நீ நல்லா இங்கிலீஷ் பேசணும், நல்லா எழுதணும், அந்த பயிற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால எனக்கு ரொம்ப பயம் அதிகம், பேசுறதுக்கு ரொம்ப பயம் அதிகம். அப்போது அதுதான் இல்லை. கல்யாணம் ஆன பிறகு என்னோட கணவர் வந்து அவர் வந்து அறிஞர் அண்ணாவுடைய வாரிசு, அதை பெருமையாக சொல்லுவேன். அடிக்கடி நான் அண்ணாவுடைய வாரிசுன்னு தான் சொல்லுவார். நான் ஒரு தமிழன், அண்ணா தமிழ் ராஜன் அப்படின்னு சொல்லி நீ பேசணும் எழுதணும் தனியாக வரணும் அப்படின்னு சொல்லி அவர் என்னை ஊக்கலைக்கு என்னை மேலே பேசுகிறதா சொன்னார். என்னோட கவிதைகள்லாம் நிறைய எழுதுனேன். அதனால் எழுத்து உரிமை வந்து எனக்கு என்னுடைய கணவன் கொடுத்தார். கொடுத்து எழுத வச்சு புத்தகமும் வெளியிட்டார். இந்த மாதிரி செஞ்சாங்க. அண்ணாவுடைய சிறப்பான பேச்சுக்காக தான் நான் வந்து வளர்ந்து வந்திருக்கேன். என்னுடைய கணவர் வீட்டில் பேசி அண்ணாக்களை பற்றி பேசி நான் வளர்ந்து வந்தேன். அதனால் அண்ணாக்களை பற்றி ஸ்கூல் டேஸில் நிறைய டீச்சர்ஸ் சொல்லுறது வீட்டில் சொன்னதை நான் படித்து காமிக்கிறேன். அண்ணாக்களை நான் வந்து கிராமர் நல்லா நல்லா படிவேன், நல்லா எழுதுவேன். அதனால் நான் தமிழ் மொழியில் படிக்காத சமுதாயத்தில் படிக்காத ஒரு வீட்டில் இருந்தேன் நான். அப்போ இங்கிலீஷ் ஆர்வம் இருந்ததால் எனக்கு கிராமர் ரொம்ப பிடிக்கும். அப்போ டீச்சர் சொன்னால் எனக்கு என்கரேஜ் பண்ணுவாங்க. அப்போ அண்ணாதுரை பற்றி இன்னும் அதிகமாக பேசுவாங்க. அப்போ அவர் வந்து அண்ணாதுரை வந்து இங்கிலாந்து வீட்டில் பேசும்போது எளிமையான உரைகளை தான் பேசுவார், தேசிய சட்டத்தை தான் பேசுவார். அப்போ இங்கிலாந்தில் இருக்க மாணவர்கள் வந்து அவர் வந்து ரொம்ப சாதாரணமாக பேசிட்டாங்க. அவருக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு இருக்கிற மாதிரி பேசிட்டாங்க. அவருக்கு நல்ல கிராமர் தெரியும். கிராமரில் வந்து ஒரு வேர்ட் விகாஸ், அந்த விகாஸ் வந்து ஒரு தடவை வரும். அதனால அவருக்கு வந்து விகாஸ் பற்றி எல்லாம் பேசணும்னு சொல்லி மாணவர்கள் பேசும்போது இங்கிலாந்து மாணவர்கள் பேசும்போது அவர் பேசினார். அது நோ சென்டென்ஸ் கேன் ஸ்டார்ட் வித் விகாஸ் பிகாஸ் விகாஸ் இஸ் எ கன்ஜெக்ஷன் அப்படின்னு அவர் பேசினார். அப்படி பேசும்போது அந்த இங்கிலாந்து மாணவர்கள்லாம் ரொம்ப ஆசிரியர்கள் எல்லாம் எழுந்து அவர் பாராட்டு ஆங்கில பத்திரிகையில் அவரை வந்து சவுத் ஏசியன் வெள்ளஸ் அப்படின்னு அவர் வந்து வெளியிட்டாங்க. அப்போது எனக்கு வந்து அந்த ஆர்வம் ஆங்கிலத்தில் ரொம்ப ஆர்வம் அதிகமானது. என்னுடைய கணவர் தான் இந்த ஊக்கம் கொடுத்தார். அதனால் நான் வந்து அவங்க வந்து தமிழ் புலமை அதிகம். அதனால் நான் வந்து தமிழை பற்றி அண்ணாதுரை நினைச்சு ஒரு கவிதை எழுதுன்னு சொன்னார். என்னுடைய கணவர் எழுத சொன்னார். அதில் தமிழ் பூக்கள் அப்படின்னு ஒரு கவிதை எழுதிட்டேன். அந்த கவிதை இப்போ நம்ம தேசமெல்லாம் சிறப்பெடுத்து பூக்களிலும் தமிழ் பூவை சோறு நாளும் கூடி வர சொல்லும் பூமணமும் சோறு புகழ் தேடி வரும். எல்லையற்ற பழனி வரும் எக்காலம் ஏற்றம் தரும் எள்ளாய் பூக்கும் தமிழ் பூவை எடுத்த நாளும் கூடி வர எண்ணமெல்லாம் நிறுத்தி பெறும் மனம் தமிழ பாட்டு வரும். இலக்கணமாய் கூட்டிருக்கும் இன்பமான தமிழ் பூவை இயல் இசை நாடகமாய் காட்சியமாய் பாடவாய் கண்டவரும் பண்ணப்பூவும் காட்சிகளாய் வந்தவரும் வந்துவரும் அவையாரும் வளர்ச்சி வந்த தமிழ் பூவும் பாரதியும் கம்பரும் பால் மணக்கும் தமிழ் பூக்கள் வகை பாக்களாய் பூமலரும் வாழ்க்கை பாதையெல்லாம் மனம் வீசும். அதுபோல தமிழை கற்றவர்கள் வாழ்க்கையை